வணக்கம். ஒருவன் உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு போட மாட்டார்கள். முதியோர் இல்லத்துக்கும் அனாதை ஆசிரமத்திற்கும் அனுப்பிவிடுவார்கள். ஆனால் உடன் இருப்பவர்கள் இறந்த பின்பு அவர்களுக்கு கடைசி நேரத்தில் மயானத்தில் வாக்கரிசி என்னும் பெயரில் வாக்கரிசி போடுவார்கள், அரிசி போடுவார்கள். அது எதற்கு தெரியுமா? அவன் இறந்த பிறகும் வயிறு பசிக்கக்கூடாது என்பதற்காக அந்த வாக்கரிசி போடுவார்கள். இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளவும். ஆகவே உயிரோடு இருக்கும்போது சாப்பாடை கொடுங்கள், அவர்களை விரட்டி அனுப்பாதர்கள். உன்னதமான அன்பு, பாசம், உண்மையான அக்கறை எல்லாம் இருந்தால் பிரிந்தவர்கள் சேருவார்கள். அது உங்க கையில தாங்க இருக்கிறது. பாசம் எல்லாமே உயிர் உள்ளவரை மட்டுமே. அந்த உயிர் போயிட்டா அது எல்லாமே போய்விடும். ஆக வாழ்வது கொஞ்ச காலமாக இருந்தாலும் அது நல்ல ஒரு நன்றியுடனும் நட்புடனும் கடைசி காலம் வரை நீடிக்க வேண்டும் என்கிற இதில் பேச வேண்டும். பணம் மட்டும் பொருளாக பார்க்காதீர்கள், மனதையும் பாருங்கள், பாசத்தையும் பாருங்கள். இன்று உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, நாளை எல்லாமே இல்லாமல் போய்விடும். இது நமது கையில் எதுவும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு அணுவும் அவனின்றி அசையாது என்கிறார்கள். ஆனால் நீ அசையவில்லை என்றால் எல்லாமே இங்கு பிரேதங்களாக, பிணங்களாக மாறிப்போகும். வாழ்க்கையும் அப்படித்தான். நீ நடந்துகிற பொறுத்துதான் இருக்கிறது. எல்லாமே உன் கையில தான் இருக்கிறது. மனம் போல் உன் வாழ்க்கை அமையும். மனம் என்ன சொல்கிறதோ அதை நோக்கித்தான் நாமும் நமது நடைப்பயணமும் செல்லும். ஆகவே மனதை சுத்தப்படுத்தி தயார் கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் குப்பையை கிளறாதீர்கள், நீங்கள் குப்பையாய் போவீர்கள் என்று என் முகத்துடன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.